கூலி திரைப்படம் இன்னும் கொஞ்ச நாள்லயே ரிலீஸ் ஆக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிற இந்த திரைப்படம் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ இதை முன்னிட்டு லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து பல இன்டர்வியூஸ்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராரு. லோகேஷ் கனகராஜ் மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போதே அதுக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூஸ்ல என்னென்ன பேச போறாரு, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவர் சொல்ல போறாரு அப்படின்றதா தான் இருந்தது. அண்ட் அதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் என்னென்ன விஷயங்கள் இதுவரைக்கும் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துடலாம். நம்பர் 1, கூலி படத்தோடைய டீசர்ல ரஜினிகாந்த் வந்து டோட்டலா வேற லுக்ல இருந்தாரு. அண்ட் இப்போ வந்து டோட்டலா வேற மாதிரியா இருக்காரு. அதாவது அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல வந்து கொஞ்சம் டக்கு நாங்கள் எடுத்தோம், அதனால அந்த இதில் எங்களுக்கு கரெக்டான லுக் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ மெயின் மூவியில் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் உள்ள லுக் வந்து இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜோடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் எப்போவுமே ரொம்ப ஒரு ஐகானிக்கான ஒன்றாவே இருந்திருக்கு. விக்ரம் படத்தில் ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், ஆரம்பிக்கலாங்களா, லியோ படத்தில் வந்து பிளட்டி ஸ்வீட் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்கிறதா இருக்கட்டும், பிளட்டி ஸ்வீட். அதே மாதிரி இதில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. முடிச்சிடலாமா? ஸோ முன்னாடி விக்ரமில் இருந்து அந்த ஆரம்பிக்கலாங்களான்றதா இருக்கட்டும், இல்லை பிளட்டி ஸ்வீட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே இன்டர்வல் பிளாக்ல வரும். அதே மாதிரி தான் இந்த டைமும் இந்த முடிச்சிடலாமா அப்படின்றது தான் கூலி திரைப்படத்துடைய இன்டர்வல் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. அதை தாண்டி அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக், அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பு என்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அப்படின்ற அந்த ஒரு வசனம் வந்து இந்த படத்துடைய டீசரில் இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதுக்கும் கனெக்டே கிடையாது. அந்த டயலாக் வந்து ரொம்ப ஐகானிக்கான ஒரு டயலாக் அப்படின்றனால அந்த டயலாகை இந்த டீசரில் யூஸ் பண்ணதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் படங்கள் அப்படின்னாலே சில ஐகானிக்கான விஷயங்கள் இருக்கும் அவரோட படத்தில். அப்படின்னா அதில் எதிர்பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, குடோன்ஸாக இருக்கட்டும், கன்ஸாக இருக்கட்டும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், இந்த மூணுமே இந்த படத்தில் இருக்காது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இந்த இதில் குடோனும் கிடையாது, கன்ஸும் கிடையாது, ட்ரக்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜுடைய படங்களில் வந்து பெண்கள் கதாபாத்திரத்துக்கு ரோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனம் இருந்துச்சு. அண்ட் அந்த விமர்சனத்தை இந்த டைம் உடைக்கிறதா லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. எதனாலனா, ஸ்ருதிஹாசனுடைய ரோல் இதில் ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு ரோல் அப்படின்றதையுமே அவர் சொல்லியிருக்காரு. சின்ஸ் மாநகரம் லோகேஷ் கனகராஜோட படங்களில் எப்போவுமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் கேமியோஸ் வருவாங்க, அது எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த படத்தில் கேமியோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இன்க்ளூடிங் ஆமீர் கானா இருக்கட்டும், நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், உபேந்திராவாக இருக்கட்டும், ஷோபின் ஷாஹிரா இருக்கட்டும், யாருமே இதில் கேமியோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவே முடியாது. எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஆமீர் கான் வந்து கேமியோ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அதை வந்து ஒரு கேமியோ அப்படின்னு நம்ம அடைக்கவே முடியாது. ஏன்னா அவரோட ரோல் வந்து ரொம்பவே பெரிய ரோல், கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்டட் கேமியோடவும் பயங்கரமான ரோலை வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே லோகேஷ் கனகராஜ் இதில் சொல்லியிருக்காரு. யூஸ்வலாகவே லோகேஷ் கனகராஜோட படங்கள் அப்படின்னாலே வர்ற முதல் கேள்வி, இது எல்சியூவில் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் கூலி படம் வந்து கண்டிப்பாக எல்சியூவில் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாரு. ஒருவேளை கூலியில் வந்து செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் வருமா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இல்லை. அது வந்து செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்டே கிடையாது. இது வந்து கரெக்டாக ஒரே ஒரு பார்ட் ஃபிலிம், ஒரே ஒரு கதை தான். இதுக்கு மேலே இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒரு ஐடியா எனக்கு இல்லை அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைம் நான் வந்து ரஜினி அவர்களை டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஹீரோ மட்டும் தானு கேட்டேன்னா இல்லை, இன்னொரு ஹீரோவையுமே இப்போதைக்கு அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறார். யார் அப்படின்னா அஜித் குமார். அஜித் அவர்களை வச்சு கண்டிப்பாக படம் பண்ணுவேன், அதாவது கிட்டத்தட்ட நான் வந்து 100% படம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து கோட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இதில் எல்சியூவில் நெக்ஸ்ட் அஜித் அவர்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ வந்து தன்னோட ஆட்டோபயோகிராஃபியில் வந்து பிஸியாக இருக்கிறாரு. தொடர்ந்து இப்போ அவரை பற்றி அவரோட வாழ்க்கை வரலாறு சுயசரிதையை வந்து எழுதிட்டு வர்றாரு. ஸோ அந்த சுயசரிதையை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் என்னை விட இன்னொரு பெட்டரான 2 டைரக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஒன்று வந்து மடோன் அஸ்வின், இன்னொன்று வந்து தியாகராஜன் குமாரராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேரும் இந்த படத்தை எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு யங் ரஜினி அவர்களுடைய லுக் அப்படின்றத நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா அது தனுஷ் பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உள்ள சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு அவதாரம் எடுத்து இப்போ உள்ள ரஜினி கேரக்டர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இதுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் ஆர் விஜய் சேதுபதி அவங்கள காஸ்ட் பண்ணலாம், ரொம்பவே ஆப்டான ஒரு காஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் கமிங் பேக் டு எல்சியூ, லோகேஷ் கனகராஜுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவர் வந்து இன்னும் எல்சியூ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானில் தான் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்சியூ வந்து இதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் மட்டும் தனியாளாக தூக்கிட்டு போகாமல் இன்னும் சில டைரக்டர்ஸ் வந்து எல்சியூவில் அக்கமடேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்கிறார். அந்த வகையில் முதல் படமாக பென்ஸ் திரைப்படம் இருக்கும் அப்படின்றதையுமே அவர் சொல்லியிருக்காரு. பென்ஸ் திரைப்படம் அவருடைய ஒன்லைனாக இருந்தாலும் டைரக்டர் டோட்டலாக வேறு அப்படின்றதுனால இதே மாதிரி இன்னும் பல டைரக்டர்ஸ் வந்து எல்சியூவில் வந்து கதை எழுதுவாங்க, இன்னும் எல்சியூவில் பலர் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே லோகேஷ் கனகராஜ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கூலி படம் இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அண்ட் அந்த 2 வாரத்தில் கூலி படம் மேலே உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.